தினமொரு வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய சுபாவங்களும் செயல்களும் பழக்கங்களும் பண்பு நிலைகளும் ஒழிந்து போய் புதிய நற்குணங்களும் செயல்களும் ஒருவருக்குள் ஏற்பட வேண்டும். இவ்விதமாக மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு ஆவிக்குரிய விசேஷ அனுபவம் உடையவர்களாயிருப்பது உண்மையான கிறிஸ்தவர்களாய் இருப்பதற்கு முக்கியமானதொரு அடையாளம் ஆகும். சிலரிடம் புதிய புதிய உபதேசங்கள் வருகிறது, புதிய புதிய போதனைகள் வருகிறது, புதிய புதிய நம்பிக்கைகள் வருகிறது. ஆனால் புதிய சிருஷ்டியாக வாழ்கின்ற கிறிஸ்தவ அனுபவமோ ஒருபோதும் வரவில்லை. பழைய வாழ்க்கை முறைகள் அப்படியே தொடர்கின்றன. இது அவர்களிடம் கர்த்தர் இல்லை என்பதற்கான அடையாளம். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளி இயேசு. அவர் நம்மிடம் இருந்தால் நாம் மாறாமல் இருக்க இயலாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாக தங்களுக்குள் ஏற்றுக்கொண்டு மனமாற்றம் கண்டவர்கள் தேவ ஆவியினை தங்களுக்குள் பெறுவார்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஆவிக்குரிய அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் பெறுவார்கள். அதனுடைய விளைவாக தேவனை சொந்த தகப்பனாக பார்க்கும் கண்கள் திறக்கப்படும். எனவே தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகின்ற ஆவிக்குரிய உரிமை உணர்வுகள் செயல்படும். உண்மையான ஆவிக்குரிய மறுபிறப்பை கண்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அவர்கள் தங்களுக்குள் தேவனை அறிய முடியும். அவ்விதம் அறிவதுதான் நித்திய வாழ்வு என்றார் இயேசு. அதாவது ஒரு உண்மையான கிறிஸ்தவனால் தனக்குள் தேவன் இருப்பதையும் செயல்படுவதையும் ஆவியில் உணர முடியும். நாம் எந்த உபதேசம் என்பதை விட தேவனை அறிந்த அனுபவம் நமக்குள் உண்டா என்பதே முக்கியம். இவ்விதம் தேவனை அறிந்த அனுபவம் நமக்குள் இருந்தால் யார் எந்த உபதேசத்தின் அடிப்படையில் நம்மை தவறானவர்களாக காண்பித்தாலும் கவலைப்பட தேவையில்லை. பலருடைய கிறிஸ்தவ வாழ்வில் தேவனை தங்களுக்குள் அறிகின்ற அனுபவம் இல்லை. எனவே அவர்கள் அவ்வப்போது போதனைகளிலும் நம்பிக்கைகளிலும் உபதேச நிலைப்பாடுகளிலும் மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொருவருடைய புதிய உபதேசமும் அவர்களை எளிதாக மாற்றிவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை உண்மையாக நேசிக்கின்றவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அவர் அவர்களோடு இருப்பதை அவர்கள் அறியும்படி செய்கின்றார். எனவே ஒரு உண்மை கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கை பாதையில் தன்னோடு இருக்கும் ஆண்டவரை தனக்குள் அடையாளம் கண்டு தெளிவும் உறுதியும் உடையவனாக இருக்க இயலும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய குணநலன்களையும் கிறிஸ்தவத்தையும் பிரதிபலிக்கும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.